இப்போ மெனு கார்டு டிசைனிங் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து மெனு கார்டு டிஃப்ரெண்ட் இருக்கும். நாங்கள் வந்து இன்னொரு ஷாப்பில் போவோம், அங்கே மெனு கார்டு எப்படி இருக்குது அது டிசைன் பண்ணுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் முதல்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் லோ ப்ரைஸ் தான், ஒரு 20 rupees 30 rupees 45 rupees அப்படி இருக்கும். பேஜிட்டு வந்துட்டு 2 or 3 பேஜுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். சிங்கப்பூர் சலூன் படத்துல திருநெல்வேலி அல்வா பத்தி பேசும்போது அப்படி நம்ம எல்லாருக்கும் புல்லரிச்சு போயிடும். திருநெல்வேலி அல்வாக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பல மாவட்டங்களில் பலவிதமான உணவுப் பொருட்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இந்த ஊரில் இது தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மதுரைனா ஜிகிர்தண்டா இந்த மாதிரி. ஆனால் நம்மளோட உள்ளூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் இந்த கடையில் வந்து பிரியாணி நல்லா இருக்கும்டா, இந்த கடையில் வந்து இட்லி தோசை தாண்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பிரித்து பார்த்து ஒவ்வொரு கடைக்கும் நம்ம போவோம்ல. தனித்துவம் அப்படிங்கிறது இருக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லையுமே. இதெல்லாம் தாண்டி ஒரு கடைக்குள்ள வராங்க அப்படின்னா அந்த சாட் பிசினஸ் இருக்குல்ல, இப்பெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. அப்போ அந்த மெனு கார்டு இருக்குல்ல முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க கடைக்குள்ள அப்படின்னா மெனு கார்டை பார்த்து தான் என்ன சாப்பிட போறாங்க அப்படிங்கறத டிசைட் பண்ண போறாங்க. அப்போ டிசைட் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டி உள்ள நிறைஞ்சது என்னது, இந்த மெனு கார்டு. ஸோ அப்படிப்பட்ட மெனு கார்டை எப்படி டிசைன் பண்ணணும், மக்கள் எப்படி கவர்றது இந்த மெனு கார்டு மூலமா அப்படிங்கிறத சாட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஷாம் சுந்தர் அவருடைய இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜியை தான் நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போறாங்க. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் பிஸ்னஸ் சேனல். நான் உங்க யுவராணி. எங்களுடைய மெனு கார்டு பார்த்தீங்கன்னா சாட் முக்கிய பிரதானம், ஏன்னா அதுதான் மெயின்றதுனால சார்ட்டு தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போட்டுருப்போம். அதர்வைஸ் தான் அடுத்தது மற்ற விஷயங்கள் ஸ்ப்ரிங்கு பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பர்கர் இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் பேஜ் தான். ஏன்னா மெயினான இது வந்து 2-3 பேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் சாட் ப்ரிப்பரேஷன் பேஜ், செகண்ட் சாண்ட்விச் பர்கர் பீஸா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஸ்ப்ரிங் ரோல் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். மொத்தம் ஒரு 3 ப்ரைஸ் லிஸ்ட் மாதிரி வச்சுருப்போம். மெனு கார்டு வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு நாம் ஒரு பொருளும் வந்துட்டு கஸ்டமர்ஸ் எங்கிட்ட கேட்பாங்க, பானிபூரி எவ்வளோ, தாய்பூரி எவ்வளோ, மசாலா பூரி எவ்வளோ இப்படி கேட்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஒருத்தட்டும் சொல்கிறத விட மெனு கார்டு கொடுப்போம். மெனு கார்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் 25 30 35 40 இந்த மாதிரியான ப்ரைஸ் வேரியேஷன் இருக்கும். கஸ்டமர்ஸ் வந்து அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரைஸு வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருப்போம். ஸ்டூடெண்ட் ஆஃபர், கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது. அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா நீங்கள் மெனு கார்டு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது இன்னொரு சார்ட் பிஸ்னஸில் அவங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அவங்க என்ன மாதிரியான இது கொடுக்குறாங்க, அந்த கம்ஃபர்டபுளாக நம்ம ப்ரைஸ் செட் ஆகுங்களா, அந்த ப்ரைஸோடு நான் எப்படி வித்தியாசங்கள் வருதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரைஸை வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மெனு கார்டில் அப்ளை பண்ணுறது கரெக்டு. மெனு கார்டு ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு நாங்கள் பிரிண்ட் பண்ணும்போது நிறைய ஹோட்டல்ஸ் மெனுஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது எந்த மாதிரியான மெனு எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அந்த ஐடியா இன்னொரு சார்ட் ஷாப்பில் ப்ரைஸு இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவாக ஒரு டிசைனாக ஒரு மெனு வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்குறோம். நாங்கள் மெனு கார்டு வந்துட்டு ப்ளைனாக அடிக்கலாம், அதில் விஷயம் இல்லை. ஆனால் இது அட்ராக்டிவாக க்ரியேட்டிவாக மெனு கார்டு பண்ணும்போது கஸ்டமர்ஸு ஓவரால் ரொம்ப ரீச் ஆகும். அவங்க வந்து இந்த மெனு கார்டை பார்க்கும்போது ஸ்டைலிஷு டிஃப்ரெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நம்ம மெனு ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க ரொம்ப ரிச்சாக ஃபீல் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ்லாம். இப்போ நான் மெனு கார்டு ரெடி பண்ணோன்னா நான் 2-3 சார்ட் ஷாப் போயிருக்கேன். அவங்க டிசைனிங் எப்படி பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் எப்படி போட்டிருக்காங்க, எந்த மாதிரியான ஸ்டைலில் ஃபாண்ட்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஸ்டைலில் அந்த பேக்ரவுண்ட்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் பார்ப்பேன். அதே சமயத்தில் டிசைனிங் பண்ணும்போது நான் என்னுடைய க்ரியேட்டிவ் இருக்கும். இது மாதிரி பண்ண நல்லா இருக்குமா, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த டிசைனிங்கோட க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கேன் என்னுடைய மெனுவை. ஒரு மெனு கார்டில் நிறைய பேஜஸ் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன வைக்கணும், செகண்ட் பேஜ் என்ன வைக்கணும் அப்படிங்கிறது நம்மளை விட அந்த மெனு கார்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இவ்வளோ நாளாக அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் விலை கம்மியாகவும் போக போக விலை ஜாஸ்தியாகவும் பக்கத்து கடையிலலாம் பார்த்து ஆஃபர்ஸ் பார்க்குறது, எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் வச்சா மக்களை கவர்றது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போது ஷாம் சுந்தர் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா.
இந்த ஒரு மெனு கார்டு ப்ரிப்பேர் பண்ணுறது சின்னதாக இவ்வளோ ஒரு குறைஞ்ச தூரத்தில் குறைஞ்ச நேரத்தில் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால நம்மளோட ஃப்ரீடம் ஆப்பில் சாட் சென்டர் வணிகம் குறைந்த முதலீட்டில் மாதம் 5 லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ ஷாம் சுந்தர் இன்னும் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆஃபர்னு காம்போ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு பானிபூரி, மசாலா பூரி ப்ளஸ் ஒரு கோக் ஃப்ரீ, இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் போடுவோம். ஸ்டூடெண்ட் ஆஃபர் பண்ணுவோம். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவல் டைமில் இன்னும் ஆஃபர்ஸ் கொடுப்போம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும்போது அவங்களுக்கு தனியான ஆஃபர் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் க்ரியேட்டிவாக வந்துட்டு நம்மளே மேனேஜ் பண்ணி கொடுக்குறது தான். இப்போது எப்போயுமே இருக்கிற ரெகுலரான ஃபுட்டை வந்துட்டு இப்போ பானிபூரி, இங்கே இப்போ தாய்பூரி, பேல்பூரி, அந்த மாதிரியான ரெகுலரான ஃபுட்டை கொடுக்குறதுங்க. க்ரியேட்டிவான ஃபுட்டு நீங்களாக நம்ம சாட் மாஸ்டர் வச்சு க்ரியேட் பண்ணிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு கொடுக்கும்போது மக்கள் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் பண்ணும்போது அது நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அது இன்னும் அவங்க பண்ணும்போது இது இல்லை, இது நல்லாயிருக்கு, இப்படி பண்ணுங்கள், அப்படி இது பண்ணும்போது நம்ம நல்லா இது பண்ணலாம். அதனால் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்களே ரிசர்ச் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓ, அங்கே ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பேல்பூரி, தாய்பூரி, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து பர்டிகுலராக வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மற்ற இடத்துல இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெனு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக சில விஷயங்களை பண்ணும்போது அதை விரும்பி சாப்பிடுவாங்க. பானிபூரிலே எங்ககிட்ட ரொம்ப க்ரியேட்டிவ் இருக்குது. நீங்கள் ரோட் சைடில் சாப்பிட்ற பானிபூரி வேறு, எங்கள் ஷாப்பில் சாப்பிட்ற பானிபூரி வேறு. அது இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும், க்ரியேட்டிவாக இருக்கும். அவங்க கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை இதை விட இது நல்லா இருக்குங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த மாதிரியான க்ரியேட்டிவான விஷயங்களை நீங்களே வந்துட்டு செய்யணும். அது இப்போ நம்ம ஃபுட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம் தான். அதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா மசாலா பூரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணுவோம். எங்களுடைய ஸ்பெஷல் காம்பினேஷனில் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா ரொம்ப கஸ்டமர்ஸ் விரும்பி அதை பர்டிகுலராக வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க. அது மசாலா பூரி இது தான் கொடுங்க அப்படின்வாங்க. அது நம்ம ஷாப்பில் வந்து அது ஒரு ஸ்பெஷல். அது இப்போ ஒரு ஃபேமிலியோடு சாப்பிட வருவாங்க. அப்படி சாப்பிட வரும்போதுன்னா ஃபேமிலின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தைங்க, கிட்ஸு, ரெண்டு அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு விதமான, ஒருத்தருக்கு வந்து மில்க் ஷேக்கு கேட்பாங்க, இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா பானிபூரி கேட்பாங்க, இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மசாலா பேல்பூரின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் குரூப் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்டு. மெனு கார்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ நாள் இது தெரியாமல் இருந்ததுன்னு ஒரு கஸ்டமராக, ஒரு வாடிக்கையாளராக எனக்கே ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிற நபராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப குட்டி டைமில் பெரிய விஷயங்கள் ரொம்ப எலாபரேட்டடாக சொல்ல முடியாது. நம்மளுடைய ஃப்ரீடம் ஆப்பில் சாட் சென்டர் வணிகம் குறைந்த முதலீட்டில் மாதம் 5 லட்சம் வரை சம்பாதிக்கலாம்ன்ற கோர்ஸ் இருக்குது. அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க சொல்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் என்ன ஏது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.